ஆண்டவர் ஒரு வார்த்தையை தருகிறார் என்றால் சும்மா பேசுகிறதல்ல. அவர் நம்முடைய பாஸ்ட், நம்முடைய கடந்த காலங்களை மட்டும் அறிந்தவர் அல்ல, நம்முடைய எதிர்காலங்களையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய நாளையை அறிந்து இன்று பேசுகிறார். இந்த வார்த்தை கேட்கும் போதே இவங்க எல்லாருமே அலர்ட்டா இருந்திருக்கணும். நமக்கு தெரியும், இயேசு இந்த வார்த்தையை சொல்லும் போது யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலையில் இல்லை. பிற்பாடுதான் யூதாஸ் அப்படி ஒரு பிளானுக்குள்ள வரான். எதுக்காக அப்படின்னா 30 வெள்ளி காசுக்காக. முன்னமே எல்லாவற்றையும் காண்கிறவர். எனவேதான் தாவீது அழகா ஜெபிக்கிறார்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நீங்க பாருங்க ஆண்டவரே, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நாளைக்கு நான் இப்படி இருப்பானா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அப்படி நான் ட்ராக் மாதிரி போறது மாதிரி இருந்தா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அருமையான ஜெபம் அல்லவா? இங்கே இயேசு இப்படி சொல்லும் போதே எல்லாரும் அலர்ட்டா இருந்திருக்கணும், எல்லாருமே விழிப்பா இருந்திருக்கணும். ஆனா எல்லாருக்கும் என்ன நம்பிக்கைனா, எப்படி நம்ம எல்லாத்தையும் தான் விட்டுட்டு வந்துட்டோமே, அது எப்படி ஆண்டவருக்கு எதிராக நம்ம செயல்படுவோம், அப்படியெல்லாம் விடமாட்டோம் என்று அசதியாய் விட்டு விட்டார்கள். அது போலவே சாத்தான் யூதாசுக்குள் புகுந்து யூதாசை இழுத்துட்டு போயிட்டான். பேதுரு கிட்ட கர்த்தர் வான் பண்ணுவார்ல, நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை என்னை மறுதலிக்க போற. வான் பண்ணிட்டு கர்த்தர் அதிலிருந்து தப்பும் போக்கை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பேதுரு விழித்திருந்து ஜெபம் பண்ணல. ஏனென்றால் இந்த சோதனை அவன் ஒரு பொருட்டாய் நடக்கவில்லை. நான் எப்படி மறுதலிப்பேன்? நான் இயேசுவுக்காக கத்தியை எடுத்தவனாச்சே, நான் இயேசுவுக்காக கடல் மேல் நின்றவனாச்சே, நான் இயேசுவுக்காக படகையை கொடுத்தவனாச்சே, நான் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டவனாச்சே, நான் ஏன் மறுதலிப்பேன்? பேதுரு அதை பொருட்டாய் எடுக்கவில்லை. ஆனால் நடந்தது என்ன? மறுதலித்து விட்டான். எனவே இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உரைக்கப்படுகிற அத்தனை வார்த்தைகளை கவனியுங்கள். கவனித்து செயல்பட ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கலாம், நாளைக்கு நல்லா இருப்போமா தெரியாது. கர்த்தர் அதை அறிந்துதான் வான் பண்றார், எச்சரிக்கிறார். எச்சரிப்பா இருந்து கவனித்து செயல்படுவோம். நோவா எச்சரிப்பா இருந்து தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் காக்கப்பட்டார். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்னைக்கு நல்லா இருக்கிறத வச்சு நாளைக்கு இருப்போமா தெரியாது. கர்த்தர் அறிந்து நம்மோடு பேசுகிறார். அவர் சொல்லும் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை